பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 அதிகாரம் 41 நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நாம் செய்கிற பாவம் அது எந்த அளவுக்கு பாதிக்குது பாருங்கள். நம்முடைய சந்ததியின் சந்ததியை அது தாக்குகிறது. அதாவது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது, ஐயோ நான் செய்கிற பாவம் என் பிள்ளைகளை பாதிக்குமே, அவர்கள் சிறைப்பட்டு போவார்களே, சாத்தான் கைக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொள்வார்களே என்று பயம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரே, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் பாவம் செய்யாதபடிக்கு தீமையை விட்டு விலகவும் கர்த்தரை சார்ந்து கொள்ளவும் வேண்டும். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது இந்த கிருபை நம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இப்பொழுது நாம் பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் செய்த எல்லா துணிகர பாவத்தையும், உடைய வார்த்தையை மீறி நடந்ததையும், கற்பனைகளையும் கட்டளைகளையும் அசட்டை பண்ணினதையும் ஆண்டவரே தயவாய் எங்களுக்கு மன்னித்து, கர்த்தாவே, நாங்கள் செய்த இந்த துணிகர பாவத்தின் நிமித்தமாய் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு கர்த்தாதாமே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும்படியாகவும், அவர்கள் எந்தெந்த சிறையிருப்பில் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பது உம்மால் மாத்திரமே கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பையும் நீர் விடுதலை பண்ணும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து நீங்கள் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். God bless you.